படையப்பா. அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும், அளவுக்கு அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. சித்தப்பா வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்கும் நிலைக்காது. கல்யாணத்த பொறுத்தவரைக்கும், பெத்தவங்களோட சம்மதத்த விட கெட்டிக்க போறவங்க சம்மதம் தான் ரொம்ப முக்கியம். படையப்பா. 90ஸ் கிட்ஸால மறக்க முடியாத ஒரு படம். தன்னோட தங்கச்சி கல்யாணத்துக்காக கிராமத்துக்கு வந்த ஹீரோ வந்து ஹீரோயின பார்த்து வந்து காதல் வயப்படுறாங்க. அதே நேரத்தில வில்லி வந்து ஹீரோவ பார்த்து காதல் வயப்படுறாங்க. இதே நேரத்தில என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட அப்பா வந்து சொத்து பத்து சமாச்சாரத்தில வந்து அவரோட சித்தப்பா வந்து ஹீரோவோட சித்தப்பா வந்து ஏமாத்திர்றாரு. ஏமாத்துனதுனால ஹீரோட அப்பா வந்து மனவேதனையில இறந்து போயிர்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோ தன்னோட சொந்த முயற்சியில திரும்பியும் மிகப்பெரிய ஒரு பணக்காரனா ஆயி காமிக்கிறாரு. ஸோ மிகப்பெரிய ஒரு பணக்காரன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்பவும் பார்த்தீங்கன்னா வில்லி வந்து என்ன கழட்டி விட்டுட்டு ஹீரோயின நீ கல்யாணம் பண்ணல அப்படிங்கிற கோபத்தில வந்து வில்லி வந்து ஹீரோ வந்து பழிவாங்க நினைக்கிறாங்க. அப்படி என்னதான் அவங்க பழிவாங்க ட்ரை பண்ணாலும் கடைசி அவங்க தோத்தும் போறாங்க. ஸோ இதுதான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படம் வந்து ஒரு நான் ஃபர்ஸ்ட்டு தியேட்டர்ல போய் பார்த்த ஒரு படம் வந்து இந்த படையப்பா. ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ.